அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இது கற்போம் கற்பிப்போம் தொடர் காணொலியில் பாகம் 51 அணிவகுத்து நிற்கும் வானவர்கள் சம்பந்தமான செய்திகளையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நாங்கள் அணிவகுத்து நிற்போர், நாங்கள் இறைவனை போற்றுவோர் என்று வானவர்கள் கூறினார்கள் என்று 37வது அத்தியாயம் 165வது வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஒரு நாள் நாங்கள் தொழுது கொண்டிருந்த போது எங்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அப்போது நாங்கள் சலாம் கொடுக்கையில் கைகளை உயர்த்தி கொண்டிருந்தோம். இதை கண்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் நீங்கள் உங்களது கைகளை சண்டி குதிரை ஆலை உயர்த்துவதைப் போன்று உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள்? தொழுகையில் அடக்கத்தோடு இருங்கள் என்று கூறினார்கள். பிறகு மற்றொரு முறை அவர்கள் எங்களிடம் வந்தபோது நாங்கள் வட்ட வட்டமாக தனித்தனி குழுவாக நின்று கொண்டிருப்பதை கண்டார்கள். அப்போது அவர்கள், ஏன் ஓரணியில் இணையாமல் பிரிந்து நிற்கிறீர்கள் என்று கேட்டார்கள். பிறகு இன்னொரு முறை அவர்கள் எங்களிடம் வந்தபோது, அறிந்து கொள்ளுங்கள், வானவர்கள் தம் இறைவனுக்கு முன்னால் அணிவகுத்து நிற்பதை போன்று நீங்கள் அணிவகுத்து நில்லுங்கள் என்று கூறினார்கள். அப்போது நாங்கள், அல்லாஹ்வின் தூதரே, வானவர்கள் தம் இறைவனுக்கு முன்னால் எப்படி அணிவகுத்து நிற்கிறார்கள் என்பதை எங்களுக்கு விளக்குங்கள் என்று கேட்டோம். அதற்கு வானவர்கள் முதல் வரிசையை பூர்த்தி செய்வார்கள். வரிசைகளில் ஒருவரோடு ஒருவர் இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக நிற்பார்கள் என்று பதிலளித்தார்கள். இதை நீங்கள் முஸ்லீமில் 736வது ஹதீஸாகவும் நசாயில் 807வது ஹதீஸாகவும் பார்க்கலாம். இங்கே சொல்லப்படுவதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக பள்ளியில் வரும்போது அங்கே இருந்த நபித்தோழர்களை பார்த்து அதில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டுகிறார்கள். சரியா? இன்று நாமும் தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு செல்கிறோம். தொழுகைக்காக செல்லக்கூடிய மக்களில் ஏறத்தாழ 10 வயசுலேருந்து 100 வயது வரை கூட வயோதிகத்தை அடைந்தவர்கள் கூட பள்ளிக்கு வருகிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய தொழுகை முறைகள் அனைத்துமே வரிசைப்படுத்தப்பட்டு அனைத்தும் நபிமொழிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் சரியான முறையில் அந்த நபிமொழிகளை புரிந்து கொண்டு அதை மனநமிட்டு கொண்டு அதன்படி நாம் தொழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் வளர்த்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்களும் சரியான முறையில் போதிக்குவதும் இல்லை. எனவே தொழுகை தவறாக இருக்கிறது. கவனமற்ற தொழுகையாளுக்கு கேடுதான் என்பதை நாம் விளங்கி கொண்டு செயல்பட வேண்டும்.